வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். வருகிற ஜூன் மாத இறுதி வரைக்கும் சிறப்பு ரயிலாக இயங்கக்கூடிய ஒரு ரயில் இனிமேல் நிரந்தர ரயிலாக இருக்கிறது. சிறப்பு ரயிலுக்கும் நிரந்தர ரயிலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சிறப்பு ரயிலில் கட்டணம் அதிகம். அது மட்டும் இல்லாமல் அது நீட்டிக்கப்படுமா, ஓடுமா, ஓடாதா அப்படின்னு மறு அறிவிப்பு வந்தால் தான் தெரியும். ஆனால் அதே ட்ரெயின் நிரந்தர ரயில் ஆயிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த ட்ரெயின் ஓடியே ஆகும். கட்டணமும் குறைவு. ஏன்னா சிறப்பு ரயிலில் சிறப்பு கட்டணம் விதிக்கப்படும். அந்த வகையில் எந்த ரயில் சிறப்பு ரயிலிருந்து நிரந்தர ரயில் ஆயிருக்கு அப்படின்னா திருச்சிக்கு மீண்டும் ஒரு நிரந்தர ரயில் கிடைத்திருக்கிறது. திருச்சியிலிருந்து ஹைதராபாத்தின் சார்லப்பள்ளி வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில். இந்த ரயிலானது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இயங்குகிறது. வருகிற ஜூலை மாதத்திலிருந்து இந்த ரயில் நிரந்தர ரயிலாக மாற்றப்பட இருக்கிறது. ட்ரெயின் நம்பர் 17077 அப்படிங்கிற நம்பரில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே சார்லப்பள்ளியில் இருந்து மாலை 5:20 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அங்கிருந்து குண்டூர், ஓங்கோல் வழியாக ரேணிகுண்டா வரைக்கும் வந்துடும். நெல்லூர் ரேணிகுண்டா கட்டாயி அப்படியே திருப்பதி காட்பாடி வழியாக இந்த ரயிலானது வேலூர், கண்டோன்மெண்ட், திருவண்ணாமலை, திருக்கோவிலூர், விழுப்புரம் விழுப்புரத்தில் இருந்து டைரக்டா இந்த ரயிலானது விருத்தாச்சலம், அரியலூர் வழியாக மறுநாள் மாலை 6:45 மணிக்கு திருச்சிராப்பள்ளியை வந்தடையும். அப்படி திருச்சிராப்பள்ளிக்கு புதன்கிழமை மாலை 6:45 மணிக்கு வரக்கூடிய இந்த ரயில் திருப்பதியிலிருந்து திருவண்ணாமலை வழியாக வர்றதுனால அதிகப்படியான மக்கள் திருவண்ணாமலைக்கும் அல்லது திருப்பதிக்கும் போயிட்டு ரிட்டன் திருச்சி வர்றதுக்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் 17078 அப்படிங்கிற நம்பரில் இந்த ரயிலானது ஒவ்வொரு புதன்கிழமையுமே ஜூலை மாதத்திலிருந்து நிரந்தர ரயிலாக மாற்றப்படும் போது அதற்கான எண் 17078. புதன்கிழமை இரவு 9:30 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது முன்னாடி சொன்ன அதே ரூட் வழியாக தான் போகுது. போய் மறுநாள் இரவு 9:30 மணிக்கு ஹைதராபாத்தின் சார்லப்பள்ளி முனையத்தை சென்றடையும். இதுவரைக்கும் நிரந்தர ரயிலாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அறிவிக்கப்பட்ட நிரந்தர ரயில் ஜூலை மாதம் முதல் வாரத்தோடு முடிவடைய இருந்த நிலையில் இந்த ரயில் நிரந்தர ரயிலாகியிருக்கிறது. அதனால் திருச்சியில் இருந்து திருவண்ணாமலைக்கும் திருப்பதிக்கும் ஏன் ஹைதராபாத்துக்குமே போகிறதுக்கு நல்ல ஒரு ரயில் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிற மகிழ்ச்சி திருச்சி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. நிரந்தர ரயிலாக எத்தனையோ ரயில்கள் மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்கிறது. மாறுமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த ரயில் கிடைத்தது மகிழ்ச்சி. நன்றி.